அரூரில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அங்கே எத்தனை வார்டுகள் இருக்கின்றன, அங்கே தேர்தல் பணிகள் அதிமுக தரப்பில் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு வழங்க காத்திருக்கிறார். சுரேஷ் பாபு, சொல்லுங்க, சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வார்டுகள் இருக்கின்றன, அங்கே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது, எந்தெந்த முக்கியமான உறுப்பினர்கள் எந்தெந்த வார்டுகள் எல்லாம் போட்டியிடுறாங்க? சுரேஷ் பாபு. நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சேலம் மாநகராட்சியில் போட்டியிடும் 60 வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சேலம் 1வது கோட்டத்தை பொறுத்தவரை தற்போதைய கவுன்சிலரும் சூரமங்கலம் மண்டல குழு தலைவருமான திரு தியாகராஜன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல 2வது கோட்டத்தில் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல 3வது கோட்டத்தில் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் AKS பாலு அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல 4வது கோட்டத்தில் வசந்தகுமாரி, 5வது கோட்டத்தில் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் மனோன்மணி, 6வது கோட்டத்தில் KRS சரவணன், அதாவது அஸ்தம்பட்டி பகுதி அதிமுக செயலாளர் KR சரவணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல 7வது கோட்டத்தில் RKB ராஜ்கமல், 8வது கோட்டத்திற்கு திருமதி கவிதா, 9வது கோட்டத்திற்கு திரு யாதவமூர்த்தி, 10வது கோட்டத்திற்கு திருமதி புஷ்பா குழந்தைவேல், 11வது கோட்டத்திற்கு திரு இளங்கோ, 12வது கோட்டத்திற்கு திருமதி திலகம், 13வது கோட்டத்திற்கு SA ராமசாமி தற்போதைய மாமன்ற உறுப்பினர் ராமசாமி, 14வது கோட்டத்தில் திருமதி KRB ராஜபிரியா, 15வது கோட்டத்தில் திருமதி ஜெயந்தி, இதேபோல 16வது கோட்டத்தில் திருமதி சக்திகலா பிரகாஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல 17வது கோட்டத்தில் திரு ராஜேந்திரன் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். 18வது கோட்டத்தில் முருகேசன் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் முருகேசன் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 19வது கோட்டத்தை பொறுத்தவரை திருமதி ராஜராபன் என்பவர் திருமதி ராஜராபன் ஜாகிராபன் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். 20வது கோட்டத்தை பொறுத்தவரை தற்போதைய மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். 21வது கோட்டத்தில் திருமதி தனலட்சுமியும், 22வது கோட்டத்தில் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் திருமதி சகுந்தலா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல 23வது கோட்டத்தில் திருமதி ஈஸ்வரி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 24வது கோட்டத்தில் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் கிருபாகரன் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 25வது கோட்டத்தை பொறுத்தவரை தற்போதைய மாமன்ற உறுப்பினர் மாரியப்பன் அறிவிக்கப்பட்டுள்ளார். 26வது கோட்டத்தை பொறுத்தவரை திருமதி சங்கீதா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 27வது கோட்டத்தை பொறுத்தவரை திருமதி சசிகலா, அதாவது தற்போதைய மாமன்ற உறுப்பினர் சசிகலா அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 28வது கோட்டத்தில் திரு லக்கி M செல்வகுமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 29வது கோட்டத்தில் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் SS கிருஷ்ணமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 30வது கோட்டத்தில் திரு தாமோதரன் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். 31வது கோட்டத்தில் திருமதி V உஷாராணி என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 32வது கோட்டத்தில் திருமதி சித்ரா அறிவிக்கப்பட்டுள்ளார். 33வது கோட்டத்தில் திரு அஜீஸ் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 34வது கோட்டத்தில் திருமதி PT சரஸ்வதி என்பவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 35வது கோட்டத்தில் தற்போதைய மாமன்ற உறுப்பினர் கோகிலவாணி அறிவிக்கப்பட்டுள்ளார். 36வது கோட்டத்தில் திருமதி ராஜேஸ்வரி அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 37வது கோட்டத்தில் திரு லட்சுமணன், 38வது கோட்டத்தில் திரு உதயகுமார், 39வது கோட்டத்தில் திரு தனசேகரன், 40வது கோட்டத்தில் உமாராஜ், 41வது கோட்டத்தில் திருமதி விஜயா, 42வது கோட்டத்தில் திருமதி சரண்யா, 43வது கோட்டத்தில் திரு R மோகன்ராஜ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 44வது கோட்டத்தில்